ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கணும். இப்போ குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சு, அப்புறம் 2 மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தேவையான அளவு தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா, கொத்தமல்லி சேர்த்து இதையும் சேர்த்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கியிருக்கேன். மல்லிப்பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு ஸ்லைஸாக வெட்டி வச்சு இந்த காளானையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ குக்கர் மூடி 2 விசில் போட்டால் ரொம்ப சுவையான நல்ல வாசமான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நல்ல வாசனை வருது. நல்லா அரிசி உடஞ்சிடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இண்டிபெண்டன்ட் ஸ்க்ரீன் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.